முந்தைய வீடியோவில் நாம் ஒளி பற்றின சுருக்கமான விளக்கத்தை பார்த்தோம். அதோட விண்வெளியில் தூரத்தை அளக்க அளவுகோலாக இந்த ஒளி பயன்படுது அப்படிங்கிறதையும் பார்த்தோம். பார்க்காத நண்பர்கள் யாரும் இருந்தீங்க அப்படின்னா மேலே உள்ள லிங்கை கிளிக் பண்ணி முதல் வீடியோவை பார்த்துட்டு அப்புறம் இந்த வீடியோவுக்கு வாங்க. இந்த வீடியோவில் நாம் ஒளியாண்டுன்னா என்ன அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம். அதோட விண்வெளியில் உள்ள சூரிய குடும்பத்து கிரகங்கள், நட்சத்திர மண்டலம் அப்படின்னு சொல்லப்படுற கேலக்சிஸ், கருந்துளை அப்படின்னு சொல்கிற பிளாக் ஹோல்ஸ் ஆகியவற்றுக்கான தூரத்தையும் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை ஆரம்பிக்கும் முன்னாடி ஒரு தடவை நம்ம சூரிய குடும்பத்தை பற்றி சுருக்கமாக பார்த்துடலாம். நம்மளோட சூரிய குடும்பத்தில் மொத்தம் 8 கிரகங்களும் ஒரு குறுங்கோளான புளூட்டோவும் சூரியனை சுற்றி வந்துட்டுருக்கு. 8 கிரகங்கள், அதாவது மெர்க்குரி அப்படின்னு சொல்லப்படுற புதன், வீனஸ் அப்படிங்கிற வெள்ளி, நம்மளோட பூமி, மார்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற செவ்வாய், ஜூபிட்டர் அதாவது வியாழன், சேட்டன் அதாவது சனி, யுரேனஸ், நெப்டியூன் எல்லாம் சேர்ந்து ஒவ்வொரு கிரகமும் தனக்கென ஒரு சுற்றுவட்ட பாதையில் சூரியனை சுற்றி வந்துட்டுருக்கு. எல்லா கிரகங்களும் நம்ம சூரியனை சுற்றுதுங்கிறது சரி, ஆனால் அது எப்படி சாத்தியம்? ஒவ்வொரு கிரகமும் அதிக நிறையுள்ள சூரியனால் காலவெளி அல்லது விண்வெளி நேரம் அப்படின்னு சொல்லப்படுற ஸ்பேஸ் டைம் வளைக்கப்படும் போது அதனால் ஏற்படுற ஈர்ப்பு விசையினால் சூரியனை சுற்றி வந்துட்டுருக்கு. இதைத்தான் ஆங்கிலத்தில் ஸ்பேஸ் டைம் கர்வேச்சர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஸ்பேஸ் டைம் கர்வேச்சரை பற்றி இன்னும் விரிவாக அடுத்தடுத்த காணொளிகளில் நம்ம பார்க்கலாம். நம்ம பூமிக்கும் நிலாவுக்கும் இடைப்பட்ட தூரம் 3,84,000 கிலோமீட்டர். ஆனால் பொதுவாக விண்வெளிங்கிறது கிலோமீட்டரில் அளக்க முடியாத அளவுக்கு மிகவும் பிரம்மாண்டமானது. அதனாலேயே ஒளியின் அளவீட்டில் தூரத்தை சொல்கிறாங்க. அப்படி பார்த்தா நம்ம பூமி நிலாலேருந்து 1.3 ஒளி நொடிகள் தூரத்தில் இருக்குது. இன்னும் புரியும்படியாக சொல்லணும் அப்படின்னா, நிலாவிலிருந்து நொடிக்கு சுமார் 3 லட்சம் கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கும்போது ஒளி பூமியை வந்து அடைய 1.2 முதல் 1.3 நொடிகள் ஆகும். பூமிக்கும் சூரியனுக்கும் இடைப்பட்ட தூரம் 149 மில்லியன் கிலோமீட்டர். அதுவே ஒளி அளவீட்டில் பார்த்தா 8 ஒளி நிமிடங்கள். அதாவது சூரிய ஒளி நம்மளை வந்து அடைய 8 நிமிஷங்கள் ஆகும். அதனால் பூமிக்கும் சூரியனுக்கும் இடையில் உள்ள தூரத்தை 8 ஒளி நிமிடங்கள் அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு அதிசயமான விஷயம் சொல்லட்டா? தற்போதைய இந்த நொடி சூரியன் காணாமல் போயிடுச்சு அப்படின்னு ஒரு கற்பனைக்கு வச்சுப்போமே. அப்போது நம்ம பூமி அதை உணர்றதுக்கே 8 நிமிஷங்கள் ஆகும். அதனால் அந்த 8 நிமிஷங்கள் வரைக்கும் பூமி இயல்பாக தான் வேலை செய்யும். ஆனால் அந்த 8 நிமிஷத்துக்கு அப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு உங்களுக்கே புரியணும்னு நினைக்கிறேன். அடுத்து நம்ம செவ்வாய் கிரகம். சூரியனை பூமி, செவ்வாய் 2 கிரகங்களுமே நீள்வட்ட பாதையில் சுற்றி வர்றதுனால 2 கிரகங்களுக்கும் இடையே உள்ள தூரமானது மிக அருகில் வரும்போது 3 ஒளி நிமிடங்களாகவும், தூரமாக விலகி செல்லும்போது அதிகபட்ச தூரம் 22 ஒளி நிமிடங்களாகவும் இருக்கும்.
அடுத்து நம்ம பார்க்க போகிற கிரகம் வாயு கிரகமான ஜூபிட்டர். இதை வியாழன் கிரகம் அப்படின்னு தமிழில் சொல்கிறோம். நம்ம பூமிக்கும் வியாழனுக்கும் நடுவில் உள்ள தூரம் 35லிருந்து 52 ஒளி நிமிடங்கள். அதாவது ஒளியானது வியாழனிலிருந்து பூமிக்கோ அல்லது பூமியிலிருந்து வியாழனுக்கோ போகிறதுக்கு 35 முதல் 52 ஒளி நிமிடங்கள் பிடிக்கும். ஆனால் எந்த வேகத்தில் அப்படின்னா 3 லட்சம் கிலோமீட்டர் வேகத்தில் ஒளி பயணிக்கும் போது. அப்போ பாருங்கள், இவ்வளோ வேகத்தில் பயணிச்சும் 35லேருந்து 52 நிமிஷம் ஆகும் அப்படின்னா எவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படின்னு. சனி கிரகம். சனி கிரகம்னு தமிழில் சொல்லப்படுற சேட்டனுக்கும் நம்மளோட பூமிக்கும் இடையே உள்ள தூரம் 71 முதல் 84 ஒளி நிமிடங்கள். அதாவது சேட்டன்லேருந்து கிளம்பும் ஒளி நம்மளை வந்து அடைய 71 முதல் 84 நிமிடங்கள் பிடிக்கும். இந்த தூரத்தை கிலோமீட்டரில் நம்ம சொல்லணும் அப்படின்னா 1.2 முதல் 1.6 பில்லியன் கிலோமீட்டர் வரைக்கும் சமம். பூமியிலிருந்து 2.6 முதல் 3.2 பில்லியன் கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது யுரேனஸ் கிரகம். இதையே ஒளி பயணிக்கும் தூரத்தை வச்சு நாம் அளவிடும்போது யுரேனஸ் கிரகமானது 2.4 முதல் 3 ஒளி மணி தூரத்தில் இருக்குன்னு சொல்லலாம். ஆங்கிலத்தில் சொல்லும்போது இதை 2.4லேருந்து 3 லைட் ஹவர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ஒளி பயணிக்கிற வேகத்தில் 3 லட்சம் கிலோமீட்டர் ஒரு நொடிக்கு பயணித்தா பூமியை வந்து அடைய 2.4லேருந்து 3 மணி நேரம் ஆகும். பிரமிப்பாக இருக்கா? நம்ம பூமியிலேருந்து சுமார் 4லிருந்து 4.7 பில்லியன் கிலோமீட்டர் தூரத்தில் நெப்டியூன் கிரகம் இருக்குது. நொடிக்கு 3 லட்சம் கிலோமீட்டர் வேகத்தில் பயணித்தாலே பூமியை வந்தடைய சுமார் 4 மணி நேரம் ஆகும். இதைத்தான் ஒளி தூரத்தில் சொல்லும்போது 4 ஒளிமணிகள் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது 4 லைட் ஹவர்ஸ் இங்கிலீஷில். மனிதர்கள் உருவாக்கி விண்வெளிக்கு அனுப்பப்பட்டு இன்றைக்கும் வெற்றிகரமாக பல பில்லியன் கிலோமீட்டர்கள் பயணிச்சுட்டு தகவல்களை பூமிக்கு அனுப்பி கொண்டிருக்கும் ஒரு சாதனை விண்கலம் தான் வாயேஜர். வாயேஜர் 1 செப்டம்பர் 1977ஆம் ஆண்டு விண்வெளிக்கு அனுப்பப்பட்டு இன்றைக்கும் பூமியிலிருந்து 22லேருந்து 24 ஒளி மணி நேர தூரத்தில் பயணிச்சுக்கிட்டு இருக்குது. இதை சுமார் 1 ஒளி நாள் தூரம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது அந்த தகவல்கள் அனுப்பியவுடனேயே பூமிக்கு வந்தடைய 22 முதல் 24 மணி நேரங்கள் ஆகும். வாயேஜர் 2 அப்படிங்கிற விண்கலம் அதே 1977ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் விண்வெளிக்கு அனுப்பப்பட்டு இன்று பூமியிலிருந்து சுமார் 23 ஒளி மணி நேர தூரத்தில் பயணிச்சுட்டு இருக்கு. நவம்பர் 2026 வாயேஜர் 2 விண்கலம் 1 ஒளி நாள் தூரத்தை கடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. நம்மளோட முதல் வீடியோவில் நம்ம சூரியனுக்கு பக்கத்தில் இருக்கிற நட்சத்திரமான ப்ராக்சிமா சென்டோரி பற்றி பார்த்தோம். ப்ராக்சிமா சென்டோரி ஸ்டார் நம்மளோட பூமியிலிருந்து சுமார் 4.25 ஒளியாண்டுகள் தூரத்தில் இருக்குது. அப்படின்னா அந்த நட்சத்திரத்திலிருந்து வரும் ஒளியானது நம்மளை வந்து அடைய சுமார் 4 ஆண்டுகளுக்கு மேலாகும். அடுத்து இன்னொரு ஆச்சரியமான பிரமிப்பான ஒரு விண்வெளி ஆப்ஜெக்டை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம பூமிக்கு அருகில் உள்ள பிளாக் ஹோல் அப்படின்னா அது GAIA BH1 அப்படின்னு பெயர் உள்ள பிளாக் ஹோல். பிளாக் ஹோல் அப்படிங்கிறதுக்கு தமிழில் கருந்துளை அப்படின்னு சொல்கிறோம். இந்த GAIA BH1 அப்படிங்கிற பூமிக்கு அருகில் உள்ள பிளாக் ஹோலை அடையிறதுக்கு சில நூறு ஆண்டுகள் ஒளியின் வேகத்தில் பயணம் செய்யணும்.
அப்படி பயணம் செஞ்சால் சுமார் 1500 முதல் 1600 ஒளியாண்டுகள் தூரத்தில் இருக்கிற இந்த கருந்துளையை அடைஞ்சிடலாம். ஆனால் பிளாக் ஹோல் அப்படிங்கிறது ஒரு பெரிய சப்ஜெக்ட். அதனால் நாம் இதை தனியாகவே சில வீடியோக்கள் மூலமா வரும் நாட்களில் பார்க்கலாம். பூமியிலிருந்து இன்னும் 1 குவின்ட்ரில்லியன், அதாவது 1 பில்லியன் கிலோமீட்டர் தூரம் பயணம் செஞ்சால் நாம் ஆண்ட்ரோமேடா கேலக்சியை அடைஞ்சிடலாம். ஒரு சின்ன புரிதலுக்காக நான் சொல்கிறேன். 1 பில்லியன் அப்படிங்கிற நம்பர் என்ன அப்படின்னா, 1 போட்டுட்டு பக்கத்தில் 9 0 போட்டால் என்ன நம்பர் வருமோ அதுதான். 1 குவின்ட்ரில்லியன் அப்படிங்கிறது 1 பில்லியன், அதாவது 1 போட்டு அதுக்கு பக்கத்தில் 18 0 போடுறது. அப்போது கவனிச்சுக்கோங்க, இது எவ்வளோ தூரமான விஷயம் அப்படின்னு. ஆண்ட்ரோமேடா நட்சத்திர மண்டலம் அப்படின்னு சொல்கிற ஆண்ட்ரோமேடா கேலக்ஸி நம்ம இருக்கிற பால்வீதி நட்சத்திர மண்டலம், அதாவது மில்கிவே கேலக்சியிலேருந்து மிக அருகாமையில் தான் இருக்குது. என்னது மிக அருகிலா அப்படின்னு நீங்கள் ஆச்சரியமாக கேட்குறது எனக்கு கேட்குது. ஆமாங்க, சுமார் 2.5 மில்லியன் ஒளியாண்டுகள் தூரத்தில் நமக்கு பக்கமான தூரத்தில் தாங்க இருக்குது. அப்படின்னா ஆண்ட்ரோமேடா கேலக்சியிலிருந்து வர தகவலோ ஒளியோ ஒரு சிக்னலோ பூமியை வந்து அடைய சுமார் 2.5 மில்லியன் வருடங்கள் பிடிக்கும். இது இன்னொரு மாதிரி கூட சொல்லணும் அப்படின்னா, தொலைநோக்கியில் நம்ம இப்போ பார்க்குற ஆண்ட்ரோமேடா கேலக்சி இப்போ உள்ளது உண்மையிலே இல்லை. 25 லட்சம் வருடங்களுக்கு முன்னாடி இருந்த ஆண்ட்ரோமேடா கேலக்சியை தான் நாம் இப்போ பார்க்குறோம். அப்போது இந்த நிகழ்காலத்தில் உள்ள ஆண்ட்ரோமேடா கேலக்சியை நம்ம பார்க்கணுன்னா இன்னும் 25 லட்சம் ஆண்டுகள் நாம் காத்திருக்க வேண்டியிருக்கும். பிரமிப்பின் உச்சம் இல்லை? இந்த காணொளி கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ள வகையிலையும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்திருக்கும்னு நம்புகிறேன். விண்வெளி சம்பந்தமான மேலும் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை அறிந்து கொள்வதற்கு என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.